அடுத்தது 4th பார்த்தோம் அப்படின்னா எம்சிக்யூ சால்விங் அண்ட் டெஸ்ட். இப்போது எம்சிக்யூ சால்வ் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து பயாலஜிக்கு நீட்டில் வந்து என்சிஆர்டி பேஸ் கொஷின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. அதுவும் இந்த என்டிஏ கண்டக்ட் பண்ணதுலேருந்து 2019 வந்து என்சிஆர்டிக்கு வந்து ரொம்பவே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. 2020 எல்லா கொஷினுமே என்சிஆர்டிலேருந்து தான் கேட்குறதா வந்து கேட்டிருக்காங்க. 1-2 கொஷின் வந்து என்சிஆர்டி பேஸ்ட், ஆனால் என்சிஆர்டி நீங்கள் வந்து கான்செப்ஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எழுதிருக்கலாம். 2021 வந்து சாய்ஸ் இன்டர்னல் சாய்ஸ் வச்சு கொடுத்ததுனால கொஞ்சம் அவுட் ஆஃப் என்சிஆர்டி கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து வந்திருந்தது. ஆனால் ஒரு 90% வந்து என்சிஆர்டி வச்சு தான் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எம்சிக்யூ சால்வ் பண்ணுறப்போ என்சிஆர்டி பேஸ் கொஷின்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். அது வந்து என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது இந்த புக் தான். அப்புறம் மாஸ்டர் தி என்சிஆர்டி, நான் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்குமே இந்த புக் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த மாஸ்டர் தி என்சிஆர்டி பிடிஎஃப் வந்து ஆன்லைனில் கிடைக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்சிஆர்டி லைன்ஸ் வச்சு கொஷின்ஸ் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் புக் வாங்கிக்கோங்க, புக் வாங்க முடியல அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2 புக்கு சொல்லியிருக்கேன், என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ், இன்னொன்று மாஸ்டர் தி என்சிஆர்டி. இந்த 2 புக் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸில் வந்து என்சிஆர்டி லைன்ஸ் வந்து எல்லா லைன்ஸும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. 100 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி அசர்ஷன் ரீசன்லாம் இருக்கும். பட் இந்த 100 கொஷினில் எல்லா லைனும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி லைன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் வந்து நல்லா அந்த கொஷின்ஸ் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கொஷின்ஸ் 100 கொஷின்ஸுமே. ஆனால் வந்து எல்லா லைன்ஸையும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் வந்து மாஸ்டர் தி என்சிஆர்டி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது நீங்கள் ஒரு இந்த மாதிரி என்சிஆர்டி மட்டும் படிச்சிங்கன்னா ஒரு 320 மார்க்ஸ் ப்ளஸ் வந்து வாங்கலாம். இப்போ வந்து 360மே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு எந்தெந்த டாப்பிக்லேருந்து அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அவுட் ஆஃப் என்சிஆர்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். இந்த 34 இயர் கொஷின் பேங்க் இருக்குல்ல, அதுக்கப்புறம் சாம்பியன் புக்லேயும் லாஸ்ட் 10 இயர்ஸில் உள்ள எல்லா எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸுமே இருக்கும். அதை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு இந்த சாம்பியன் புக்கில் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது எந்தெந்த டாப்பிக்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அவுட் ஆஃப் என்சிஆர்டி கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து ஈஸியாகவே அந்த புக்கில் வந்து பார்த்துக்கலாம். முடிஞ்சால் அந்த புக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா நான் என்னால் முடிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் என்சிஆர்டி வந்து இந்த நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் வச்சுருப்பீங்கல்ல கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி, அந்த புக்கில் வந்து ரெஃபர் பண்ணி அதே மாதிரி என்சிஆர்டியில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் டாபிக்கு மட்டும் அந்த கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல, எந்தெந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதுகிற இம்பார்ட்டண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்சிஆர்டியில் எழுதினாலும் ஓகே தான். இல்லைனா பயாலஜிக்குன்னே ஒரு தனியாக நோட் புக் போட்டு எழுதிக்கோங்க. இல்லைனா நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து ஹைலைட் பென் வச்சு ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எழுதணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பயாலஜி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இது நான் வந்து கெமிஸ்ட்ரியில் நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். என்னென்னா நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் படித்தாலுமே இப்போ ஸ்டார்டிங்கில் படிக்கிறீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட்லேருந்து எழுத ஆரம்பிங்க. ஒவ்வொரு சாப்டர் படிக்க எம்சிக்யூ சால்வ் பண்ணிவிட்டு ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கிற மாதிரியாச்சும் ஒரு சாப்டர் வைஸ் டெஸ்ட் எடுத்து எழுதுங்க. அது என்டிஏ அபியாஸ் ஆப்லேயும் இருக்குது, பட் எல்லா சாப்டருக்குமே இருக்காது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்டர் வைஸ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து யூனிட் டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் போர்ஷன், 11th ஃபுல் போர்ஷன், 12th ஃபுல் போர்ஷன், அப்புறம் மார்க் டெஸ்ட், அந்த மாதிரி. பட் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டில் இருந்து எல்லா டெஸ்ட்டுமே வந்து எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வரதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக 5th பாயிண்ட், உங்களால் முடிஞ்ச அளவு எத்தனை டைம் வந்து ரிவைஸ் பண்ண முடியுமோ அத்தனை டைம் என்சிஆர்டி வந்து ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின் வந்து என்சிஆர்டியிலேருந்து தான் வருது. அதனால மினிமம் ஒரு 8 டைம் வந்து கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 20 டைம்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லது தான். பட் சிலருக்கு வந்து ஒரே டாபிக் எடுத்து மறுபடியும் படிக்கிறது வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்குலாம் அப்படி தான். இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெமரைசிங் ட்ரிக்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். அது வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் படிக்கிறதுக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறைய டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு மெமரைசிங் டிப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெமோனி டேப், இது வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நானும் இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா, இதில் என்சிஆர்டி ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், மேபி கேள்விப்படாமே இருக்கலாம். இதில் வந்து எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டருக்குமே இதில் வந்து மொத்தமாக ஒரு 15,000+ கொஷின்ஸ் வந்து இருக்கும். இது வந்து அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஷார்ட் டர்ம் மெமரியிலேருந்து லாங் டர்ம் மெமரிக்கு போகிறதுக்கு ஒரு 7 ஸ்டெப்ஸாக கொடுத்து ஸ்பேஸ் ரெப்பிட்டேஷன் வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு உள்ளது வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டா அதெல்லாம் வந்து ஒரு இதில் வந்து காமிக்கும், நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு காமிக்கும். இப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. 7 டைம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லாங் டர்ம் மெமரி போகும். நேவ் கனெக்ஷன் அதெல்லாம் கொடுத்து வந்து ஒரு 7 டாபிக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து என்சிஆர்டியில் உள்ள எல்லா லைனுமே கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட்
என்னென்னா சில சாப்டர்ஸ் ஒரு ஃபியூ சாப்டர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் என்சிஆர்டியும் கொஷின்ஸ் இருக்கும். பட் ஃபியூ சாப்டர்ஸ்க்கு வந்து அப்படியே என்சிஆர்டி லைன்ஸ் வந்து இல்லை. நான் வந்து பார்த்ததுனால சொல்கிறேன். ஏன்னா எல்லா சாப்டர்ஸ்க்கும் இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் தி சாப்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பயோடெக்னாலஜி அப்புறம் இந்த எக்காலஜி இந்த இதுக்கெலாம் வந்து இந்த யூனிட்ஸ்க்குலாம் அப்படியே என்சிஆர்டி லைன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரல. கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி இது வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தான். நிறைய சாப்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் டயக்ராம் கொஷின்ஸுமே இருந்தது. அதுக்கெலாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தான். பட் 1-2 சாப்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து அடுத்த மெமரைசிங் டிப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஆர்எஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆரியன் ராஜ் சிங் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் இது கூகுளில் போய் நீட் 22 அச்சீவர் பேட்ச் ஆரியன் ராஜ் சிங் இப்படி வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களோட அந்த இது வந்து காமிக்கும், அந்த வெப்சைட் வந்து காமிக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொஞ்சம் ரேட் இருக்கும். இது கொடுத்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல். நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து அப்படியே என்சிஆர்டி லைன்ஸ் வச்சு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. எம்சிக்யூ மாதிரி இருக்காது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து மோஸ்ட்லி என்சிஆர்டி உள்ள எல்லா லைன்ஸுமே இதில் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தான். இதுவும் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. மெமோனிட் ஆப்பும் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். 1000 கிட்ட வரும். இதுவும் முடிஞ்சால் வந்து வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப் மெமோனிட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஃப்ரீயாக கொஞ்சம் டாபிக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சாப்டர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஓகேவா இருந்தால் அதுக்கப்புறம் வந்து பை பண்ணி வாங்குங்க. ஏஆர்எஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸும் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பயாலஜிக்கு வந்து ஃப்ரீயாகவே பிடிஎஃப் கிடைக்குது. கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு என்சிஆர்டியில் உள்ள எல்லா லைன்ஸுமே கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. மெமரைசிங் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிமோனிக்ஸ் கிரியேட் பண்ணி படிங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் நியூமெரிக்கல்ஸ்லாம் படிக்கிறதுக்கு நிமோனிக்ஸ் கிரியேட் பண்ணி படிங்க. யூடியூப்பில் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிமோனிக்ஸ் கிரியேட் பண்ணி போடுறாங்க. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மெமரைசிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சால் நோட்ஸாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அப்பப்போ எடுத்து வந்து உங்களுக்கு சும்மா ஃப்ரீயாக இருக்கிறப்போ அப்பப்போ நீங்களாக வந்து உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் நிறைய தடவை பார்த்துருந்தீங்க, நிறைய தடவை என்சிஆர்டி ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ட்ரிக் வந்து சொல்லியிருக்கேன். ஒன்று நிமோனிக்ஸ் கிரியேட் பண்ணி படிங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு மெமரைசிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா மறக்கிறத மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 3வது வந்து என்ன அப்படின்னா ரெக்கார்ட் அண்ட் லிசன் டெக்னிக். இது வந்து என்ன அப்படின்னா உங்களோட ஓன் வாய்ஸில் வந்து இது ஒரு சாப்டர் முடிஞ்சால் ஒரு சாப்டர் எடுத்து அப்படியே படிக்கிறீங்க அப்படின்னா யாருக்காவது சொல்லித்தர மாதிரி நீங்களே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்போ போர் அடிக்கிறப்போ இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்து நீங்களே வந்து கேளுங்க. இப்படி வந்து நிறைய டைம் கேட்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஓன் வாய்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் ஃபீல் ஆச்சு. பட் எல்லா சாப்டருக்கும் என்னால் வந்து மேக் பண்ண முடியல. பட் 1-2 சாப்டருக்கு வந்து இந்த மாதிரி நானே வந்து இப்படி ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பார்த்துருக்கேன். நல்லா இருந்திருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. முடிஞ்சால் வந்து இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ட்ரிக்ஸ் சொன்னேன். ஒன்று நிமோனிக்ஸ் கிரியேட் பண்ணி படிக்கிறது, இன்னொன்று மறக்கிறத நோட்ஸ் எடுத்து வைக்கிறது, இன்னொன்று இப்படி ரெக்கார்ட் அண்ட் லிசன் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு வந்து எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக தோணுச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவாக இருந்ததெல்லாம் விட்டுருங்க. முடிஞ்சால் நெகட்டிவாக இருக்கிறத வந்து சொல்லுங்கள். அப்புறம் நிறைய டெஸ்ட் வந்து எழுதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.